Welcome back to virtual classroom lectures. So இப்போ நம்ம Python overview பார்க்கலாம். So these are the benefits of Python. It's a high level language and it's very simple and readability. Syntaxலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும், நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். And it's interpreted language. ஸோ இந்த கோடை கம்பைல் பண்ணணும் அப்படிங்கிற நீட் கிடையாது. And then it's a cross platform. ஸோ வேரியஸ் ஓஎஸில் ஒர்க் பண்ண முடியும். விண்டோஸ் ஓஎஸ் ஆர் மேக் ஆர் லினக்ஸ் ஓஎஸில் ஒர்க் பண்ண முடியும். இட் ஹாஸ் அ லார்ஜ் வால்யூம் ஆஃப் லைப்ரரி ஃபைல்ஸ். ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக இம்போர்ட் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். கோடிங்கோட லைன் ஆஃப் கோட் அதுவும் வந்து மினிமம் கோட்லேயே நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் டைனமிக்லி டைப்டு. ஸோ இந்த டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. என்ன டேட்டா ஸ்டோர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோட டேட்டா டைப்பை வந்து அசைன் பண்ணிக்கும். தென் இட்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இன் ஜென்ரல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ பைத்தான் இஸ் ஆல்சோ ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ ரீயூசபிலிட்டி, மாடுலாரிட்டி, இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ பைத்தானுக்குமே அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய நம்ம சொன்னோம் இல்லையா லைப்ரரி ஃபைல்ஸ். ஸோ NumPy அப்படிங்கிற லைப்ரரி ஃபைல் வந்து நமக்கு நியூமெரிக்கல் கம்ப்யூட்டிங் நம்பர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாண்டாஸ் டேட்டா மேனிப்புலேஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ நெட்டில் ஃப்ரீலி அவைலபிள், ஈஸியாக நம்மளால் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி பைத்தான் பெனிஃபிட்ஸ். ஸோ எப்படி பைத்தான் ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் போயிட்டு, அதாவது ஸ்டார்ட்டில் போங்க, அந்த சர்ச் பாக்ஸில் சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு ஃபைல் நேம் .py கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர் ஐடிஇ யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறீங்க, ஆர் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து கண்டென்ட்டை டைப் பண்ணிவிட்டு சேவஸ் கொடுத்து ஃபைல் நேம் .py கொடுத்துட்டு சேவ் பண்ணி நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு ரன் பண்ணிக்கலாம். ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ், நோட்பேட் ++, சப்ளிம் டெக்ஸ்ட், இதுலேயும் போய்ட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் கண்டென்ட்டை டைப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு ரன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்ட்ராக்டிவ் என்விரான்மெண்ட், ஜூபிட்டர் நோட்புக், அதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிஸ்டமில் ஷுவராக பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கணும், அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பைத்தான் எடிட்டர்ஸ். டேரெக்டாக நம்ம வந்து நெட் இருந்தால் போதும், அதிலே பைத்தான் கோடை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நமக்கு எந்த சாஃப்ட்வேர் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது, இன்ஸ்டால் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. பிகாஸ் அந்த ஆன்லைன் பைத்தான் எடிட்டர்ஸே உங்களுக்கு அந்த கோடு டைப் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டும் அதை ரன் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டும் அங்கேயே இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் நெட் கனெக்ஷன்ஸ் இருந்தால் போதும், அதிலே பைத்தான் கோடு டைப் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் கூகுளோட கோலாப் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு இட்ஸ் அ very powerful tool for working Python online. So Jupyter and Colab இது ரெண்டுத்தோட கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஜூபிட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவராக உங்கள் சிஸ்டமில் எந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் கண்டிப்பாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அண்ட் த ரிலேட்டட் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து அதோட ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கணும், CPU, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஓனாக நம்ம வச்சுருந்தா தான் ஜூபிட்டரில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ மேனுவலாக நம்ம தான் அதில் வந்து கோடிங் பண்ணுறது, அது ஷேரிங் பண்ணுறது எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்மளே தான் அதோட பேக்கேஜஸ், லைப்ரரி பேக்கேஜஸ், எந்தெந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணி தான் அதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஜூபிட்டரில் இப்படி இருக்குது. கோலாபில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ க்ளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ கூகுள் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ த ஸ்டோரேஜ், அதை ரன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர், ஸ்டோரேஜ், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு லைப்ரரி பேக்கேஜஸ் எல்லாமே வந்து அதுலேயே இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்மளால் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் ஃப்ரீ ஆக்சஸ், நம்ம ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் கோலாபை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.
அண்ட் அதில் இருந்தே உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டோர்ட் இன் யுவர் கூகுள் ட்ரைவ். நீங்கள் ஃப்யூச்சரில் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். ஆஸ் அ லிங்காவோ ஒரு கண்டென்ட்டாவோ ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கோலாபில் இந்த சாஃப்ட்வேர் என்வரான்மெண்ட் அதுவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அண்ட் வந்து கோலாப்பு கூகுள் ட்ரைவோடு இன்டெக்ரேட் ஆகிருக்காதனால யுவர் கண்டென்ட் வந்து கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பைத்தான் இல்லை அது ரன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் இல்லை, சிஸ்டம் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் பத்தலை அப்படின்னா டோன்ட் வெரி, ப்ளீஸ் யூஸ் கூகுள் கோலாப். ஓகே, தேங்க்யூ.